பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகிலுள்ள மணலூர் பகுதியில் வசித்து வரும் லீலாவதி. இவர் சமூக நலத்துறையில் உயர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றவர். இவர் சமூக தொண்டு செய்பவர். லீலாவதி சிறுவயதில் முதலே ஏழை எளிய மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர். இவ்வுலகில் நாம் என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு செல்கிறோம் என்று அடிக்கடி கூறுபவர். இவர் சமூக நலத்துறையில் உயர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றவுடன் பசியால் வாடுகின்ற ரோட்டோரமாக வசிக்கும் மக்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு உணவளிக்கின்றார். மனநலம் பாதிக்கப்பட்டு ரோட்டில் அலையும் நபர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு சிகை அலங்காரம் மற்றும் மொட்டை அடித்து அவர்களை குளிப்பாட்டி புது துணிகள் தந்து உணவளிக்கின்றார். நாள் ஒன்றுக்கு 3000 முதல் 4000 வரை இவருக்கு செலவாகிறது. இவரது பெண் குழந்தைகள் வெளிநாட்டில் இருப்பதால் அவர்கள் பெரும் அளவு உதவி செய்கிறார்கள். இவர் காலையில் 2 வீலரில் புறப்பட்டு சென்று சிதம்பரம் பகுதியில் பசியால் வாடுகின்ற மக்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு உணவளிக்கின்றார். அதேபோல் இவர் வீட்டின் அருகிலேயே சுமார் 40 லட்சம் ரூபாயில் தன் சொந்த செலவில் முதியோர் இல்லம் கட்டி வருகிறார். இதில் 100 பேர் வரை தங்கலாம் என்று கூறப்படுகிறது. காலையில் குருவிகள் மற்றும் ரோட்டில் திரியும் நாய்களுக்கு உணவளிக்கின்றார். மிக விரைவில் தன் குடும்பத்தாருடைய உதவியுடன் முதியோர் இல்லம் கட்டி இல்லாதவர்களுக்கு உதவி செய்வேன் என்று கூறுகிறார். இவர் யாரிடமும் கையேந்தி பணம் கேட்பது கிடையாது. தனது சொந்த செலவில் தனது குடும்பத்தாருடைய ஆதரவுடன் தன்னாலான உதவிகளை செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுமார் 3 ஆண்டுகளாக ஓய்வு பெற்றவுடன் தொடர்ந்து உதவிகளை செய்து வருகிறார். நிறைய பெற்றோர்களை எல்லாரையுமே அனாதை ஆக்குறாங்க. என்ன காரணம்? இப்போ ரோட்டோரமாக நிறையா பேர் பிச்சை எடுக்க வராங்களே, அவங்களுக்கெல்லாம் என்ன காரணத்துக்காக அவங்க இதுமாரி வராங்க? பிள்ளைகள் சரியாக அவங்கள பார்க்க மாட்றாங்க சார்.
அதனால அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சி விட்றாங்க சார். அதனால அவங்க ரோட்டு ஓரமாக வந்து கிடக்குறாங்க சார். அவங்க இப்போ வந்து இப்போ முதியோர்கள் வந்து ரோட்டோரமாக வந்ததுக்கு காரணம் பல காரணங்கள் பெற்றோர்கள் தான், இது பிள்ளைகள் தான். ஆமாம் சார், பிள்ளைகள் தான் இவ்வளோத்துக்கு காரணம். ஆமாம் சார். நீங்கள் வந்து ஒவ்வொரு முதியோர்களும் போய் நீங்கள் பார்த்து அவங்களுக்கு என்ன வேணுமோ என்னன்னா நீங்கள் அவங்களுக்கு செய்கிறீங்க? மாத்திரை மருந்து என்ன கொடுக்குறீங்களா? இல்லை, அதெல்லாம் கொடுக்கவே இல்லை சார். சாப்பாடு கொடுக்குறேன். ஏன்னா அவங்களுக்கு யாரும் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அதனால தேடி தேடி பார்த்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் சார். நான் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, எங்கெங்கே இருக்கிறாங்களோ அங்கங்கே போய் தேடி பார்த்து தான் நான் சாப்பாடு கொடுப்பேன் சார். கூட்டமா லீலாவதி சார். நான் 2009 மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கும் ரோட்டு ஓரமாக உள்ளவங்களுக்கும் டெய்லி 100 பேருக்கு சாப்பாடு போடுறேன் சார். தேடி தேடி எடுத்துகிட்டு போய் சாப்பாடு போடுறேன் சார். நான் ஒரு முதியோர் இல்லம் கட்டினேன். அது இன்னும் 40 லட்சம் போட்டு கட்டினேன், இன்னும் ஃபினிஷ் ஆகலை. 21லேருந்து எனக்கு கொரோனா வந்ததுனால அந்த அந்த பணம் எனக்கு கிடைக்காதனால அப்படியே பெண்டிங் ஆகிடுச்சு சார். திருப்பி பிள்ளைங்க தரேன்னு இருக்காங்க, அதை வச்சு நான் திருப்பி புதுப்பிப்பேன் சார். இந்த மனவளர்ச்சி கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் வந்து எப்படி நீங்கள் போய் அவங்கள கையாளுறீங்க? அவங்க டெய்லி சாப்பாடு கொடுக்குறதுனால அவங்க என்னை முகத்தை பார்க்குறாங்க சார். பார்த்து உட்காடுறாங்க சார், வெட்டிக்கிறாங்க சார். அவங்க கம்ப்ளீட்டாக மொட்டை அடிச்சிருவீங்களா? மொட்டை அடித்து துணிவெல்லாம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து இது பண்ணுறேன். ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாகுது? 3000லேருந்து 4000 செலவாகுது சார். இது எதுக்காக நீங்கள் இதை செய்கிறீங்க? இது 4 பேருக்கு கொடுத்தா எனக்கு சந்தோஷமாக இருக்குது சார். எதுவுமே எடுத்துகிட்டு போவது கிடையாது. அதனால எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது சார். வேறு ஒன்றும் இல்லை சார்.